நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நம்மளை எனக்கெலாம் அடிக்கடி நான் அப்படி நினைப்பேன், நம்ம கூட எவ்வளவு ஆண்டவர் பேசுகிறார். பார்த்திங்கன்னா, தெய்வம் பேசுகிறது என்றால் பேசிட்டு சும்மா போகவே மாட்டார். அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசிட்டார்னா அதை அவர் செயலாற்றுகிறவர். பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அப்படி செய்து முடித்தார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அவர் செய்கிற ஆண்டவர். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாதவர். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக தந்தையே உம்மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆமாண்டவரை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னீங்கப்பா. நீர் எங்களுக்கு அறிவிக்கிற தேவன், நற்செய்தி அறிவிக்கிற தேவன், நற்செய்தி கொடுக்கிற தேவன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா, நீ எவ்வளோ நல்லவர், நீ நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வார்த்தை எழுதியிருக்கிறதப்பா. நாங்கள் ருசித்து பார்க்கும்படியா, இதை பார்க்கிற ஜனங்கள் ருசித்து பார்க்கும்படியா உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த யோசா டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் நிகழ்ச்சி சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஆண்டவரை நான் மகிமைக்காய் சொல்லுகிறேன், என் கூட கர்த்தர் பேசினார், நாங்கள் அதை கேட்குறோம், ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆறுதல் படுத்துக்கிற நம்ம ஆண்டவர் தான். நம்ம ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீர. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இதுவரைக்கும் நமக்கு எபனேசராய் இருந்து நம்மை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். எபனேசர் அப்படி என்றால் உதவி செய்கிறவர் என்று பொருள். நம்ம எத்தனை உதவி செஞ்சுருக்கேன் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இதை பார்க்குற எனக்கு அன்பான, எனக்கு பிரியமானவர்களே, காலையில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 4:30 மேலே நீங்கள் தூங்கக்கூடாது. 4:30 நம்ம எழும்பிடணும். அது பெண்களாக இருக்கலாம், பெண்கள் விசேஷமாக நீங்கள் நம்ம 4:30 எழும்பியே ஆகணும். எழும்பி ஆண்டவரை ஆராதித்து, இன்னைக்கு உதவிக்கரம் தந்தீங்களப்பா,
நடத்தினீங்களே ஆண்டவரை துதித்து சோதரித்து ஆராதித்து அதுக்கப்புறம் நம்ம குடும்பங்களெல்லாம் இயேசுவா ரத்தத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நம்ம அழைக்கப்படுகிறோம். நாம் ஒருவேளை இந்த நாளில் இதை பார்க்கிற எனக்கு அன்பான எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தேசம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கேள்விப்படலாம், அநேக எல்லோரும் குடிக்க அடிக்டாக இருக்காங்க. அநேக மக்கள், அநேக வாலிபர்கள், அநேக பெண்கள் திருமணம் முடித்து கொஞ்ச நாளிலே அவங்க அப்படியே விரக்தி ஆயிடுறாங்க. குடியில் அவங்கள கணவர் நீங்கள் நிறுத்த முடியலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி பல கண்ணீர். இதனால் பேரண்ட்ஸ் வடிக்கிற, பெற்றோருக்கு வடிக்கிற கண்ணீர் ஏராளம். ஒருவேளை இதை பார்க்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம தேசம் சுதந்திர நாடு தான், ஆனால் பாவத்துக்கு அவ்வளோ அடிமையாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கும்போது யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்தான், கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்காக, கடன்பட்ட குடும்பங்கள், பல விதத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காய் நாம் ஜெபிக்கும்போது இல்லை எல்லாருக்கும் அவர் எவனேசராய் வெளிப்படுவார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளால் உங்களுக்கு பேசியிருக்கிறேன், ஆனாலும் கூட ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்தினார். இந்த நாளில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5-6 இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அடிமைத்தனத்திலேருந்து நான் உங்களை விடுவிப்பேன்னு சொல்கிறார். ஆமாம், எகிப்தியர் அடிமை. ஒருவேளை பிசாசு இந்த நாட்களில் நம்மளை எல்லாரையும் அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கான். தெய்வ ஜனங்களே ஆனாலும் எல்லாரையும் அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அடிக்ட் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு, பெருமூச்சை கூட நம்ம ஆண்டவர் பார்க்குறாராம், அதை கேட்குறாராம், அதுக்கு உதவி செய்கிறார், பெருமூச்சை மாற்றுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்குவேன்னு சொல்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தர் மேல் 22ல் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமாம், இது தாவீதுனுடைய ஒரு பெரிய ரகசிய, உண்மையில் அது ஒரு பெரிய அனுபவம். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஓம் பாரத்தை உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நான் நீக்குவேன்னு சொல்கிறார். இது சொன்னால் செய்வார். நம்ம எல்லாம் என்னென்னா, நம்ம மனுஷங்க எப்படின்னா, நம்ம சுமைகளெல்லாம் சொல்லுவோம், சுமைகளை ஆலயத்தில் போய் வைப்போம், செபிப்போம், ஆனால் மறுபடியும் அதை தூக்கி கொண்டே வீட்டுக்கு வருவோம். அப்படி இல்லை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அடிமை வாழ்க்கையில் கூட நான் அப்படி தான் முன்னால் எப்போ பார்த்தாலும் எனக்கு கவலையாக தெரியும், எல்லாவற்றையும் நினச்சி கவலைப்படுவேன். ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் வளர்க்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சேன்னா அப்பா ஆண்டவர் செய்வார். ஏன்னா நம்ம பாரத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்களேன், நானே கர்த்தர். யாத்திராகமம் 6:6, நான் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நம்மளை பார்த்து, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, எகிப்தியர் சுமத்துகிற சுமையை நான் நீக்குவேன்னு சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த, ஒருவேளை எகிப்தியர் சுமத்தின எல்லா சுமைகளையும் நீக்கி கர்த்தர் மோசையை கொண்டு வெளியே கொண்டு வந்தார், பார்வோன் கையிலேருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களையும் நான் பார்வோன் கையிலேருந்து வெளியே கொண்டு வருவேன்னு சொல்கிறார். ஆமாம், எத்தனையோ கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் சிலதுக்கு நம்ம அடிக்டாக்கி வச்சுருக்கிறான். பிசாசும் சுமையை சுமத்தி வச்சுருக்கிறான். சுமைத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து, ஆண்டவரே அப்படி சொல்கிறார், உங்களை விடுவிப்பேன்னு சொல்கிறார். எந்த சுமை உங்களை நெருக்கிட்டு இருக்கிறோ, எந்த பாரம் உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கோ, அதை விடுவித்து அப்படி சொல்ல பாருங்களேன், சுமைகளை நீக்குவேன்னு சொல்கிறார். ஏன்னா
அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்துட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, சுமையெல்லாம் நான் நீக்குவேன்னு சொல்கிறாரு. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்து விடுவோம் என்று பக்தன் பாடுகிறார். நம்ம சுமையெல்லாம் அவர் மேலே நீங்கள் வச்சுருங்க. இன்னைக்கு உண்மையிலே அந்த சுமையெல்லாம் நீக்கி என்ன செய்வார் தெரியுமா? நீக்கி நான் உங்களை விடு வைப்பேன். அதிலிருந்து அந்த சுமை இனிமேல் உங்களை தொட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உண்மை. எந்த சுமையாக இருந்தாலும், கடன் சுமையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய சுமையாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்தில் சுமையாக இருக்கலாம், தேவைகள் சுமையாக இருக்கலாம், எந்த பக்கத்து வீட்டு சுமையாக இருக்கலாம், பிரச்சனை சுமையாக இருக்கலாம், பலவீனம் சுமையாக இருக்கலாம், பயம் சுமையாக இருக்கலாம், பில்லி சுனி சுமையாக இருக்கலாம், மந்திரம் சுமையாக இருக்கலாம், உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், பல காரியங்கள் நீங்கள் இல்லாமல் இருக்க அப்படி ஒரு பெரிய சுமையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் உங்கள் சுமையெல்லாம் நீக்கி உங்களை விடுவித்து உங்களை அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி உங்களை வெளியே கொண்டு வருவாராம். என்ன செய்வாராம் தெரியுமா? வசனம் சொல்கிறது, எனக்கு அன்பான பெற்றோரே, ஒருவேளை நீங்கள் வீடு கூட இல்லாமல் இருக்கலாம், எனக்கு என் வீடு இடித்து கட்ட முடியாமல் இருக்கிறதே, இப்படி பாழாக கிடக்கிறதே. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? பாழான நிலங்களை பயிர் நிலமாக்குகிற கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. விடுவித்து என்ன செய்வாராம் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், யாத்திராகமா 6:8, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் அப்படின்னு ஆர்டர் சொல்கிறார். சுதந்திரமாக தருவாராம். ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா? ஐயோ நான் கடனோடு இருக்கேன், இந்த வீடை விற்க வேண்டி அப்படிலாம் வராது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு உன் சுமையை நீக்குவேன்னு சொல்கிறாரு. நான் சிலுவையில் எல்லாம் சுமந்துட்டேன். நான் லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நம்ம சுமையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வச்சிருங்க. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வச்சிருமா. கர்த்தர் மேலே மனுஷர்கிட்ட போய் சொல்கிறத நிறுத்திடுங்க. மனுஷர்கிட்ட போய் சிலர் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் பழக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. விசுவாசிகள் ஊழியர்கள் கூட அந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நோ, தேவப்பிள்ளையே, உன்னுடைய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேலே, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய காரியத்தில் போய் விழுந்துரு. ஆலயத்தில் போய் ஜெபிப்போம். ஒரு தனிப்பட்ட இடத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். எல்லா பிரச்சனையும் உங்களை மாற்றுவாராம். மாற்ற மட்டுமா செய்வாராம் பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, விடுவித்து. 7ஆம் வசனம் சொல்லுது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு. அவர் சொந்த ஜனமா. வேதம் அப்படி சொல்லுது, உன்னை சொந்த ஜனமாக. உபாகமத்தில் கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கு. ஒரு இடத்துல வசனம் எழுதியிருக்கு, எனக்கு அன்பான சகோதரிகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அவருக்கு சொந்த ஜனமாக உங்களை என்னை மாற்ற போகிறாராம். இந்த வசனம் அப்படி இருக்கு. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும். என்ன அழகாக இருக்கு பாருங்க. ஒருவேளை எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம வசதி படைத்தவங்களா இருந்தால் எங்கள் ரிலேஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விதத்தில் நம்ம ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பாதிக்கப்பட்டோம்னா எல்லாரும் முன் வர மாட்டார்கள் சொல்வதற்கு. நேசர் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள சொல்கிறார். இன்னைக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் சுமையெல்லாம் நீக்கி அங்கே சொல்கிறாரு, உன்னை எனக்கு ஜனங்களாக சேர்த்து, ஏன் பிள்ளை, ஏன் சொந்த பிள்ளை, ஏன் கோத்திரம்னு சொல்கிறாரு, உங்களை என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்க, உபாகமம் 27 சொல்கிறாரு, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். அவர் சொந்த ஜனமா. ஆண்டவருக்கு சொந்த ஜனம் எப்படி இருக்கணும்? நீங்கள் எவ்வளோ ராஜா வீட்டு பிள்ளை. நீங்கள் எவ்வளோ தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பாக்கியம் பெற்றவங்க தெரியுமா? அப்படி யோசிங்க. நெகட்டிவாக நினைக்காதீங்க. எனக்கும் ஆண்டருக்கும் தொடர்பே இல்லை, என்ன ஆண்டர் நினைக்கல. சிலர் பார்த்தீங்கன்னா புலப்பத்திலே புலம்பக்கூடாது. ஆண்டர் இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும். 19ஆம் வசனம் உபாகமம் 26:19 சாரி மன்னிக்கும் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். என்னெல்லாம் சொல்கிறார் தெரியுமா?
என்னுடைய சொந்த ஜனங்கர், சொந்த ஜனங்கர். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இதெல்லாம் செய்வார்மா. ஆண்டுட்டு சொல்லுங்க, என் சுமையை நீக்க போறீங்கப்பா. சுமையை மட்டும் ஆண்டுட்டு வச்சுருங்க. சுமையே சுமந்துட்டு இருக்காதங்க. நீங்கள் தேசத்திற்காக ஜெபிங்க, வாலிபர்களுக்காக ஜெபிங்க, அழிங்கிருந்து போகிற ஆத்து மக்களுக்காக ஜெபிங்க, குடும்பங்களுக்காக ஜெபிங்க, முதியோர்களுக்காக ஜெபிங்க. ஐயோ பாருங்க, விபத்தை பாருங்க. விபத்து எத்தனை? 290 பேர் எப்படி மறிச்சிருக்காங்க. ஒருவேளை எவ்வளோ மரணங்கள், எத்தனை குடும்பம் தவிக்கும். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஜெபிக்கலாமா? நம்முடைய பகுதியில் மழை இல்லை, சில இடங்கள் அழிவு. நம்ம ஜெபிப்போம். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை ஏன் இப்படி சொந்த ஜனம் சொல்றார் தெரியுமா? நான் சொன்ன என் பிள்ளைங்க கேட்குன்னு சொல்கிறார். நம்ம கூட அப்படி அன்பாக பேசுகிறவர் இதை செய்வார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன், உன் தேவனாகிய கர்த்தரான உன்னை புகழ்ச்சியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே. ஆண்டவர் சொல்கிறாருமா, நம்மை பார்த்து சொல்கிறாரு, நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போவாராம். இந்த யாத்திராகம் 6 எடுத்து வாசித்து பாருங்க. அதை அப்படியே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். உங்களையும் கூட இன்னைக்கு சொல்கிறாரு, உன் அடிமைத்தனம். என்ன, சிலருக்கு தூக்கம் அடிமையாக இருக்கும், சிலருக்கு புறம் பேசுறது அடிமை, சிலருக்கு அங்கங்கே உட்கார்ந்து இருக்கிறது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு தெபொராளா மாறுங்க. தெய்வ பிள்ளையே, ஒரு அபிகாயிலா மாறுங்க, ஒரு யாகேலா மாறுங்க. ஆமாம், வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, சர்ச்சைக்கு போகிறது மட்டுமல்ல, என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னை யாகேலா மாற்றுங்கன்னு சொல்லுங்க. என்னை தெபொராளா கிராமத்துக்கு தெபொராளா மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பரிசுத்த ஜனம், சொந்த ஜனம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்து இருக்கும்படி செய்வாராம். ஸ்பெஷல். ஆமாம், இதை சொன்னால் அவர் சொல்வதை நான் சொன்னபடியேங்காரு. நான் சொன்னபடியே அவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? இதெல்லாம் நிறைவேறும். ஆனால் நீங்கள் தெபொராளா மாறணும், அபிகாயிலா மாறணும். அழிவை தடுத்து நிறுத்தின அபிகாயில், யாகேல் சிசராவை வீழ்த்தினவள். ஆமாம், சத்ருவை அழித்தவள். உங்களை அப்படிப்பட்ட தைரியசாலியை மாற்ற விரும்புகிறார். கோழை அல்ல நீ. நீ தோல்வியோடு வாழ்ந்து தோல்வியோடு நரகத்துக்கு போகிறவள் அல்ல, பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறவள் நீ. ஆமாம், பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போக வேண்டிய, நானும் நீங்களும். ஒரு அபிகாயில என்ன சொல்லுங்க, அபிகாயிலா மாற்றுங்க ஆண்டவரே. அபிகாயில் தன் குடும்பத்தை அழிவுக்கு தடுத்து நிறுத்தினவள். யாகேல் சிசராவை வீழ்த்தினவள். அந்த கிருபையை யாகேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். பெண்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். சிசராவை வீழ்த்தினாள். தெபொராள் கிராமத்துக்கு ஒரு தாயாய் மாறினாள். நீங்கள் பார்த்துக்கொண்டு நீங்கள் செபிக்க கர்த்தர் உங்களை தாயாராய் மாற்றுவார். இந்த வசனத்தின்படி உபாகம் 26 18 19 நம்ம வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். நீங்கள் உள்ளே இருந்து அழுகிறவள் அல்ல தெய்வ பிள்ளையே. கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் அப்படி வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை இப்படி சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஆண்டவரே, என் பாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட வச்சிருந்தேன் ஐயா, அப்படி சொல்லுங்க, வச்சிருங்க. வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன ஒரு அபிகாயிலா மாற்றுங்கப்பா. நான் சுமையே சுமந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆண்டு சுமையை நீக்கினா கூட சில சுமையை சுமந்துக்கிட்டு இருக்குது, தூக்கி தூர போடுங்க. நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே, ஊழியர்களுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஜெபிப்பீர்களா? ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, அதை நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் நல்லா தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தேசத்துக்காக ஜெபிச்சா நமக்கு பிரச்சனை வந்துடும். ஒரு பிரச்சனையும் வராது. யோபு ஜெபித்தார், அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். மற்றவர்களுக்காக ஜெபித்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையா? இயேசு இன்னைக்கு நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாரே. ஜெபிங்க. அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபிங்க, சிறுவர்களுக்காக ஜெபிங்க. 2வது இந்த காரியத்தை சொல்கிறாரு, உங்களை சிறந்து இருக்கும்படி செய்வார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிழும்படி மகிழ்ச்சியும் உள்ள கிருபையில் உங்களுக்கு தந்து நடத்த போகிறார். இங்கே சொல்கிறாரு, ஏசாயா 41 2வது உங்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்களேன். சிறுமையும் 17ஆம் வசனம், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறாரு. முதல்ல சுமையை நீக்குவாராம்,
ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, உங்கள் வறுமையெல்லாம் மாற்றுவாராம் தாகத்தால். பாருங்களேன், இதெல்லாம் வாஸ்து பாருங்க, இதெல்லாம் நமக்குரியது. சட்ட வார்த்தை எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு, எல்லாரும் பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் நமக்குரியது. கலங்காதீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் காயத்தை மாற்றுவார். வசனம் சொல்லு, எளிமையும் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுப்பாராம். இஸ்ரவேலின் தேவனாகி நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, எப்போ நீங்கள் சொன்னீங்களே அப்படி சொல்லுங்க. உடன்படிக்கை பண்ணுறாரு, செய்யுங்கன்னு சொல்லுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபிச்சுட்டே இருப்போம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இயேசுவே நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல, என்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா, அப்படி சொல்லுங்க. நானும் அப்படி சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்களாப்பா, சொன்னீங்களா, தாங்க. அவர் தருகிற தேவன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, இந்த 4 வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அந்த 26-17 உபாகம் 26-17-18 நிறைவேற்றுவார். 18-19 இங்கே சொல்கிறாரு, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமி நீர்க்கேணிகளும் ஆக்கி உங்களை அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங். இதை எடுத்து பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, இதை வாசித்து பாருங்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறு. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. என் வார்த்தை வெறுமையை திரும்பாது என்று சொன்னவர். நான் சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன்னு சொன்னாரே. பாருங்க, 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்லுது, வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாக மாற்ற போகிறாரு. ஆமாம், உங்கள் வறட்சி மாறும், உங்கள் தரித்திரம் மாறும். ஏசு நம்ம வீட்டுக்கு என்னைக்கு ஏசுன்னு நினச்சிட்டிங்கன்னா, ஏசு உங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா தரித்திரம்லாம் மாறிடும். சுவிசேஷத்தினால்தான் தரித்திரம் மாறுனுச்சு. சுரண்ட பிரகாசமாக இருப்பதுக்கு தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை. எனக்கு அன்பான சகோதரிகளே, பெற்றோரே, இதை பார்க்கிற நேயர்களே, பாருங்கள், வனாந்திரத்தில் கேதுரு மரம் 1, சீத்தி மரம் 2, மிருது செடி, ஒலிவ மரம், அவாந்திர வெளியிலே தேவதார், பாய்வர விருட்சம், புன்னை மரம், 7 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்ன சொல்லுது தெரியுமா? இதை வாசித்து பாருங்கள். இது உங்களுக்கு சொந்தமாக்கி கை வைத்து அழுது ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் செய்வார். கர்த்தருடைய கரம் 20ஆம் வசனம், ஆதி ஏசாயா 41:20. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்களாம். உங்களுக்கு கர்த்தர் செய்கிறத எல்லாரும் பார்ப்பாங்களாம். இவங்களுக்கு யார் இப்படி நடந்தது, இப்படி இப்படி ஆண்டவங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு சொல்லுவாங்களாம். இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. முதல்ல சுமையை நீக்குவார். இன்னைக்கு உங்கள் சொந்த ஜனம்மா, பரிசுத்த ஜாதியா. ஆமாம், அந்த என்ன அழகா இதெல்லாம் நிறைவேறும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது உண்மை, இது உண்மை உண்மை உண்மை. நீங்கள் அதை வீட்டில் எடுத்து வாசித்து பாருங்கண்ணே. கேட்டுட்டு மட்டும் விட்டுறாதீங்க, வார்த்தை விடாதீங்க. அது என்ன சொல்கிறேன்னா, உபாகமம் 26, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். என்ன அருமை! இதை நிறைவேற்றுவார், சுமையை நீக்குவார். நம்ம குடும்ப பாரம், வியாதி பாரம், பிள்ளைகளை குறித்த பயம், கடனை குறித்த பயம், பலவீனத்தை குறித்த, பில்லி சுனியத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் எல்லாம் உடைய குடும்பத்தை விட்டு விலகும் தேவ பிள்ளை. ஆனால் நீ மற்றவங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு அபிகாயில எழும்பிருங்க. இங்கே ஆண்டு சொல்கிறாரு, உன் வறுமையெல்லாம் மாற்ற மட்டுமா செய்வேன்னு பார்த்தா, உங்கள் வீட்டில் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்களின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகம்னா நீர் தேக்கி வைக்கிற அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நாங்கள் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வயலுக்கு பாஞ்ச பிறகு ஒரு அப்படி மாட்டு தோலினால் செய்த ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், அதுக்குள்ள தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்க. இப்போ தான் கரண்டு மோட்டர்லாம் ஓடிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை பிறகு எடுத்து விடுவாங்க, கலட்டி விடுவாங்க. அப்படி நீர் கேணிகள் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங், வீட்டில் ஆசீர்வாதமான பிளஸ்ஸிங்கை கர்த்தர் தரப்போகிறார். அது மட்டுமா ஆண்டு சொல்ல 7 விதமான பிளஸ்ஸிங்கை தரப்போகிறார். அதை 20ஆம் வசனம் சொல்லுது, ஏசாயா 41:20, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார். எல்லாரும் சொல்லுவாங்களாம்,
இவங்களுக்கு யார் இப்படி செய்தது? ஆச்சரியப்படும் வண்ணமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஏசாயா 58:14 படி உங்களை உயர்த்த போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் சுமையெல்லாம் நீக்கிடுவார். சுமையே சுமந்துக்கிட்டுறாங்க. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக, வாலிபர்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, படிக்க முடியாத பிள்ளைகளுக்காக, பாவத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக, எத்தனை பிள்ளைங்க மறிச்சிடறாங்க. குளிக்க போகிற இடத்துல, விளையாட போன இடத்துல யோசித்து பாருங்க தேவ பிள்ளையே. தேசம் அழிந்து கொண்டு ஆண்டு சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன் என்கிற அங்கலாய்ப்பை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்வீர்களா? ஓடி வருவீர்களா? ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து, நான் உன்னை பரிசுத்த ஜனமாக வச்சுருக்கேன், நான் உன்னை சொந்த ஜனமாக வச்சுருக்கேன், நான் உன்னை மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்கும்படி செய்வேன்னு சொல்கிறார் கர்த்தர். அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களா? ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை இரட்டத்தனையாய் மட்டுமல்ல 100 ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கண்களை மூடி செபிக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு செபிக்க உங்கள் பாரமெல்லாம் போயிடும். ஆமாம், உங்கள் பாரம், உங்கள் வேதனை, உங்கள் கண்ணீர், உங்கள் தனிமை, உங்கள் இல்லாமல், உங்கள் வருத்தம், உங்கள் சண்டை, உங்கள் குடிகார கணவன், ஒருவேளை எதெல்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாம் ரிலீஃப் ஆயிரும். தேங்க்யூ ரீவனா ஏகோவாயிரே, தந்தையாம் தெய்வம் சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், தள்ளும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாப்பா, என் ஜனங்களுக்கு நீங்க மட்டும் போதும். பார்க்கிற என் அன்பு நேயர்களுக்கு நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். எல்லாருக்கும் நீங்க மட்டும் போதும் ஐயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லார் வாழ்க்கையில் பனியை போல இறங்குவதாக. இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது யாக்கோபின் மேல் இறங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. அப்படி இறங்குவதாக. எல்லா சூழ்நிலைகளும் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே நீர் செய்வீரா, எல்லாருக்கும் செய்வீரா. ஆண்டவரே, இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.